வெல்கம் டு நம்ம வீட்டு சோறு. அன்பார்ந்த தமிழ் உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வெண்ணிலா ஐஸ்கிரீம். வெறும் மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக எப்படி இந்த ஐஸ்கிரீம் வீட்டிலே செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம குழந்தைங்கள்லாம் கூட இப்போ இந்த கொரோனா டைமில் கேட்டுட்ருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அதை நம்ம கடையில் வாங்காமல் வீட்டில் செஞ்சால் இன்னும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ வாங்க எப்படி பண்ணலான்றதை நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம வெண்ணிலா ஐஸ்கிரீம் எப்படி செய்ய போகிறோன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த ஐஸ்கிரீம் பார்க்கவே எவ்வளோ எம்மியாக இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, ஸோ இதுக்கு நமக்கு தேவையானது மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் தாங்க. ஃபுல் க்ரீம் பால், அமுல் ஃப்ரெஷ் க்ரீம், அப்புறம் சுகர். இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் போதுங்க. இப்போது 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் பாலை நான் இப்போ பேனில் ஊற்றி நல்லா கொதிக்க விடுறேன். ஸோ அது கொஞ்சம் நல்லா திக்காகட்டும், அது வரைக்கும் அது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ அதோட நான் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ அதையும் கொஞ்சம் நேரம் திக்காக விடுங்க. அதுவும் கொஞ்சம் நல்லா திக்காகட்டும் பால். ஓகே, இப்போ பால் நல்லா கொதிச்சு திக்காயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த 3/4 கப் சுகரை இதில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா? ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ அது நல்லா கண்டென்ஸ்டு மில்க் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொதித்து நல்லா ஒரு எல்லோயிஷ் கலராக வரணும் பார்த்துக்கோங்க. பாருங்கள், ஒரு எல்லோ கலரில் தெரியுதுங்களா? ஸோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கணும். அடுத்து இப்போ நம்ம அந்த அமுல் ஃப்ரெஷ் க்ரீமை எடுக்க போகிறோம். ஒரு 250 ml எடுத்துக்கோங்க. அதை எடுத்து ஒரு ஹேண்ட் பீட்டர் வச்சு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட எலக்ட்ரிக்கல் பீட்டர் இருந்தால் அது ஒரு 3 to 5 நிமிஷம் பீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. 10 மினிட்ஸ் கிட்டத்தட்ட. ஸோ அது நல்லா பீட் பண்ணும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும், அதில் நிறையா நுர மாதிரி நல்லா ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ நமக்கு நிறையா பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த கண்டென்ஸ்டு மில்கை ஆற வச்சு இதில் ஊற்றணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் பீட் பண்ணணும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பீட் பண்ண முடியுமோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ ஒரு 2 to 3 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டோம். அதையும் இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ண போகிறோம். ஸோ அதையும் விடாமல் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக இருக்கணும் பார்த்துக்கோங்க. அதை இப்போ நம்ம ஒரு பாக்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதாவது ஐஸ்கிரீம் ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் அதையும் அடுத்து திருப்பியும் நீங்கள் ஃப்ரீசரில் வைக்க போகிறீங்க. ஸோ அதனால் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 8 மணி நேரம் இல்லைன்னா ஒரு நைட் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 8 hours கழித்து எடுத்து பார்க்குறோம். எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம ஐஸ்கிரீம். செம்ம எம்மியாகவும் க்ரீமியாகவும் சூப்பர் ரிச்சாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு சர்வ் பண்ணிங்கன்னா டெய்லி ஐஸ்கிரீம் கேட்பாங்க உங்ககிட்ட. அதில் நம்ம இப்போ டாப்பிங்ஸ் போட்டுக்கலாம். நான் சாக்கோ சிப்ஸ் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன டாப்பிங்ஸ் இருக்கோ அதை நீங்கள் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மேலே ஆட் பண்ணிக்கலாம். பாவ் பார்க்கவே நாக்கில் எச்சி ஊறுது. இப்போ அது மேலே நான் கொஞ்சம் அந்த ஹெர்ஷீஸ் சாக்லேட்டும் போட்டுக்கிறேன். உங்ககிட்ட இருந்தாலும் அதையும் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ வெண்ணிலாவோட சாக்லேட் சேர்ந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பாருங்கள், பார்க்கவே எப்படி இருக்குன்னு செம்மையாக இருக்குல்ல? ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். அதுவும் இந்த கொரோனா டைமில் எங்கேயுமே நம்ம வாங்க முடியாது. ஸோ வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.